நீர்வளம் பொருந்திய இடங்களெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவன். என்ன விதை? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். நற்செய்தி சொல்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நிறைய இடம் இன்றைக்கி ஆயத்தமாக இருக்குது, நீர்வளம் இருக்குது, நல்ல நிலம் இருக்குது, ஆனால் இன்னும் விதைக்கப்படாமல் இருக்கிறது. அன்பு சகோதரரே, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் கையில் கொடுக்கப்படுகிறது. நீர்வளம் உள்ள, அதாவது எதிர்பார்ப்பு உள்ள, வாஞ்சை உள்ள, தமனம் உள்ள, தாகத்தோடு இருக்கிற, எதிர்பார்ப்போடு இருக்கிற ஏராள மக்கள் கூட்டம் உலகத்தில் உண்டு. அவர்களுக்கு ஜீவ வார்த்தையான் விதையை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வே. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வே. தீங்கு செய்ய நினைத்தவன் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவன் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். ஏசாயா 32வது அதிகாரம். இங்கே ஆண்டவருடைய அந்த தொடர்ந்து உள்ள பகுதியில் தேவனுடைய மேசியாவை குறித்துள்ளதான தீர்க்கதரிசனம். பொதுவாகவே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கடந்த காலத்தில் நடந்தவைகளையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏசாயாவுடையதான தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் இருக்கிற ராஜாக்களுக்கும், அந்த காலத்தில் இருந்தான பக்கத்து நாடுகளாய் அசீரியா, பெலிஸ்தியர்கள், எகிப்து, ஏதோம், மோவாபியர், வரப்போகிற கல்தேயர் தேசம், இவைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மேசியாவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி கால சம்பவங்களும் 1000 வருட அரசாட்சியும், கோகு மாகோகு அர்மகதான் யுத்தங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்குறோம், இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். இதுக்கு அடுத்து வரப்போகிற ஒரு காலகட்டத்தை அவர் சொல்கிறார். பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். இது யாரை குறித்து என்றால் மேசியாவை குறித்து சொல்லப்படுகிறத பார்க்குறோம். இந்த அவர்னு வந்துட்டாலே அது மேசியாவை தான் குறிக்கும். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், மக்களுக்கு பெருங்காற்று வரும்போது அதுக்கு ஒரு ஒதுக்கு, காற்றடித்து மண்ணை அங்கே அந்த பக்கம் காற்றடிச்சதுன்னா மண்ணை வாரி கொட்டும். அப்போ அதுக்கு ஒதுங்கி கொள்வதற்கான ஒரு மறைவிடம். பெருவெள்ளத்துக்கு புகலிடம். பெருவெள்ளம் வரும்போது கொஞ்சம் உயரமான இடத்துல மேடான இடம். வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்கள். விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாக இருப்பார். அவ்வளவு ஆண்டவர் ஆறுதலாக இருப்பார் என்பதை நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்ட நேரத்தில் காண்களுடைய கண்கள் மங்களாக இருக்காதான். கண்கள் வந்து இப்போ நிறைய கண்கள் பார்க்க முடியாதபடி அப்படி கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, மேலே முக்காடு போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது கர்த்தருடைய கண்களை திறக்கிறார், முக்காட்டை அப்புறப்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்குறோம். இனி கண்கள் மங்களாயிராது. ஒவ்வொன்றையும் சரியான காரியத்தை சரியாய் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார்.
இதுவரைக்கும் மங்களாய் பார்த்தவைகளை கர்த்தர் சரியாய் பார்க்கும்படி செய்வார். கேட்கிறவருடைய செவிகள் கவனித்தே இருக்கும். அவருடைய நல்லா கேட்குறவங்க கவனமாக, இதுவரைக்கும் தப்பாக புரிஞ்சு கொண்டவங்க சரியாய் புரிந்து கொள்ள செய்வார். பதற்றம் உள்ளவர்கள் இருதயம் அறிவை அறிந்து கொள்ளும். பதற்றம் உள்ளவர்கள் இதுவரைக்கும் எதையுமே பதற்றமாக இருக்கிறதுனால ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பத்தோடு இருந்தவர்கள் இப்போது சரியாய் புரிந்து கொள்வார்கள். தெற்று நாவுடையவர்கள் தடையின்றி பேசப்படுவார்கள். மூடன் இனி தயாளன் என்று மதிக்கப்பட மாட்டான். மூடன் மூடனாகத்தான் இதுவரைக்கும் ஏமாற்றிட்டு இருந்தான். மூடன் தயாளன்னு அழைக்கப்பட்டான். இனி என்ன செய்யப்படுவான்னா அவன் மதிக்கப்பட மாட்டான். லோபி இனி உதாரணம் என்று சொல்லப்படுவதில்லை. ஏனென்றால் மூடன் மூடத்தனத்தை பேசுகிறான். அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும். அவன் மாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக விபரீதம் பேசுகிறான். மூடத்தனத்தை பேசுகிறானா, அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்குதா, அவன் மாயம் பண்ணுகிறானா, அவன் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறானா, பசியுள்ள ஆத்மாவை வெறுமையாக வைக்கிறானா, தாகமுள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறானா. பாருங்களேன், லோபின் எத்தனைகள் எல்லாம் பொல்லாதவளாக இருக்குதான். ஏழைகளுக்கு நியாயம் பேசுகிறான். ஆனால் அது நியாயம் பேசுறது போல் இருந்தாலும் அவன் கள்ள வார்த்தைகளால் எளியவர்களை கெடுக்கும்படிக்கு தீவனையத்தான் யோசிக்கிறானா. ஆனால் தயாள குணம் உள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறானா, தயாளமானவர்களில் நிலைத்தும் இருக்கிறானா. லேலூயா. நம்ம தயாள குணம் உள்ளவர்களாக, ஜெனராசிட்டி, நல்ல தாராள மனப்பான்மை உள்ளவர்களாக, பெருந்தன்மை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படிப்பட்டதான திருச்சபையில் நாளைக்கு பின்னாட்களில் திருச்சபையில் கர்த்தர் போகிற எதிர்காலத்தில் திருச்சபையில் எழுப்பப்பட போகிறதான ஆசீர்வாதமான தலைவர்களை குறித்து அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். சரி, இந்த நேரத்தில் கடினமான நேரங்களும் வந்துட்டுருக்குது. சுகஜீவிகளே, யாருக்கு இங்கே சொல்கிறாருன்னா சுகஜீவிகளே, இதை பற்றி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அதாவது ஒரு பெண்மணியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அவங்க தேவனை குறித்து அறிவில்லாதவங்க, தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிறவங்க வந்து சுகஜீவிகள் அப்படிங்கிறாங்க. சுகஜீவிகள்னால் சுயநலவாதிகள், தங்களுடையதான நலனை மாத்திரம் பார்க்குறவர்கள். அவங்க அவங்களுக்கு சொல்கிறார், எழுந்த வார்த்தையை கேளுங்க. நிர்விசாரமான ஒன்று சுகஜீவிகள், இன்னும் நிர்விசாரம், என்ன நடந்தால் என்ன, அவங்க நிர்விசாரமானாங்க. எதை குறித்து டோன்ட் கேர் ஆக்டிவிட்டி. அவங்கள பார்த்து சொல்ல வசனத்துக்கு செவி கொடுங்க. நிர்விசாரிகளே, எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருக்கிறவங்களே, ஒரு வருஷமும் சில நாட்களாய் தத்தளிப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு வருஷமும் சில நாட்களாய் தத்தளிப்பீர்கள். திராட்சை பலன் அற்றுப்போகும், அறுப்பு காலம் வராது. சுகஜீவிகளே நடுங்குங்கள், நிர்விசாரிகளே தத்தளியுங்கள். உடையை உரிந்து களைந்து போட்டு அறையை கட்டிக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கடினமான நாள் வரப்போகுது. ரெண்டு தரப்பட்ட ஆட்கள் சொல்கிறார். ஒன்று சுயநலமாக தங்களுடைய நலனை மட்டும் கருதி மற்றவங்களுடைய நலனை பற்றி அக்கறைப்படாமல் சுகமாக தாங்கள் மட்டும் சுகமாக இருக்கிறவர்கள். நிர்விசாரிகள்னால் என்ன நடந்தாலும் அதை பற்றி ஒரு விசாரம்னா கவலைப்படுறவங்க, பாரப்படுறவங்க, பொறுப்பெடுக்கிறவங்க. இவங்க நிர்விசாரிகள்னு நிறுத்தினா பொறுப்பற்றவர்கள், மற்றவர்களை குறித்து கவலையற்றவர்கள், கவனமற்றவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றவர்களை பற்றி விசாரம் இல்லாதவங்க. இவங்களை என்ன சொல்கிறாரு, இப்போ நீ வந்து அறையை கட்டிக்கொள், ஏன்னா உனக்கு ஒரு கடினமான காலம் வரப்போகுது. செழிப்பான வயல் நிமித்தம் கனிதறி திராட்சை செல் நிமித்தம் மாரடித்து புலம்பால். அதுக்கெல்லாம் ஒரு ஆபத்து வருது. என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களி கூர்ந்திருந்த நகரத்திலும் சந்தோஷம் இருந்த எல்லா வீடுகளிலையும் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கிறது. அப்படி முளைக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. அரண்மனை பாலாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாக போயிடுமா, மேடும் துருக்கமும் கெபிகளாக மாறுமா, காட்டுக்கழுதில் கழிக்கும் இடமா போதா, மேய்ச்சல் இடமா இருக்கும் மந்தைகளுக்கு. இப்போ வந்து என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோன்னா, தேவன் அவன் தயால குணம் உள்ளவர்களை, பெருந்தன்மை உள்ளவர்களை, விசாலமான மனது உள்ளவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சுகஜீவிகளையும் நிர்விசாரிகளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் கடிந்து கொள்கிறார், கண்டனம் செய்கிறார், அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார். அப்போ நம்ம சுகஜீவிகளாக இராதபடிக்கு, நம்ம சுகபோக பிரியராக இராதபடிக்கு தேவ பிரியராக இருக்க கர்த்தர் கிருபை தருவார். தேவனுக்கு பிரியமானவர்களை செய்யணுமே தவிர நமக்கு சுகபோக பிரியராக இராதபடிக்கு தேவ பிரியராக இருக்கணும். நிர்விசாரிகளாக இராதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்போது நமக்கு அற்புதம் நடக்கும். ஜாக்கிரதை இல்லாமல் தேவ பிரியராக இராமல்
தேவனுக்கு அடுத்த காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இராமல் சுகஜீவிகளாகவும் நிர்விசாரிகளுமாக இருந்தால் ஆபத்தும் அழிவும் வரும்னு பார்க்குறோம். இப்போ இந்த சூழ்நிலை எப்போ மாற்றப்படும் அப்படின்னு சொன்னால், உன்னதத்திலிருந்து தேவன் ஆவியை ஊற்றுவார். இது வந்து பழைய புதிய ஏற்பாட்டு சாத்திய காலத்தை குறித்து அது என்ன செய்யப்பட்டிருக்கு, அங்கே தீர்க்க தரிசனமாக. அந்த நேரத்தில் செழிப்பான வனாந்தரம், செழிப்பான வயல்வெளி, அதே சூழ்நிலை மாறும். எப்படின்னா, இந்த சுகஜீவிகளுக்கும் நிர்விசாரிகளுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. மூடனும் ஞானி ஆவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எப்போ ஆவியானவர் வரும்போது அப்படியே நம்மளை மாற்றுவார். இயேசுவை ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளும் போது, அவன் பாவத்தை அறிக்கையிடும்போது கர்த்தர் அவனை நீதிமானாக்கு, எப்பேற்பட்ட பாவியையும் கர்த்தர் நீதிமானாக்குகிறார். நம்முடையதான பாவத்துக்காக நம்ம அறையில் அது கச்சையை கட்டிக்கொண்டு ரெட்டை கட்டிக்கொண்டு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் மன துயரப்பட்டு நாம் ஜெபித்து பாவங்களை அறிக்கையிட்டால், கர்த்தருடைய ஆவியான வரும்போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்தில் நியாயம் வாசமாக இருக்கும். செழிப்பான வெளியிலே நீதி தங்கியிருக்கும். நீதியின் கிரியை சமாதானமாக இருக்கும். நீதியின் பலன் அமெரிக்கையாக இருக்கும். ஜனம் சமாதான தாபரங்களில் நிலையான தங்கும். ஆனாலும் அப்போ தேவன் அப்படிய காரியங்கள் என்ன செய்வார். ஆனால் அந்த நாட்கள்லேயும் மனம் திரும்பாதவர்களும், அந்த நாட்களையும் பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதவர்களும், விட்டு கொடுக்காதவர்களும், அவர்களுக்கு காடழிய கல்மழை பெய்யும். அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போகும். கடைசி கால நியாய தீர்ப்பு. மாடுகளையும் அப்படி சொல்லிட்டு இந்த அதுக்கப்புறம் சொல்கிறார் 20 மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களெல்லாம் விதைக்கிற நீங்கள் பாக்கியவன். என்ன விதை? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். நற்செய்தி சொல்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நிறைய இடம் இன்றைக்கி ஆயத்தமாக இருக்குது. நீர்வளம் இருக்குது, நல்ல நிலம் இருக்குது, ஆனால் இன்னும் விதைக்கப்படாமல் இருக்கிறது. அன்பு சகோதரரே, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் கையில் கொடுக்கப்படுகிறது. நீர்வளம் உள்ள, அதாவது எதிர்பார்ப்பு உள்ள, வாஞ்சை உள்ள, தமனம் உள்ள, தாகத்தோடு இருக்கிற, எதிர்பார்ப்போடு இருக்கிற ஏராள மக்கள் கூட்டம் உலகத்தில் உண்டு. அவர்களுக்கு ஜீவ வார்த்தையான் விதையை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்போது நடக்கும்? இந்த காலத்தை குறித்து, இப்போ நாம் வாழ்கிற இந்த காலத்தை குறித்தே ஆமென் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். நாமளும் ஆமென் ஸ்தோத்திரம் நாம் கொண்டு போவோம். நம்மை ஆண்டவர் நடத்திட்டு போய் கர்த்தர் நம்மை அதிகமாய் பயன்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தருக்கு மகிமையும் ஆசீர்வாதமும் இப்போதும் எப்போதும் எல்லா நாளும் உண்டாவதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போயினா என்ன அர்த்தம்னா, ஆமென் ஸ்தோத்திரம். அப்படிப்பா அந்த 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 நம்முடையதான கழுதை மாடையும் கழுதை எதுக்குன்னா உழுது போடுவதற்கு பயன்படுத்துகிறாங்க. உழுவதற்கு அந்த காலத்தில் கழுதைகளையும் அந்த நிலத்தை உழுது கொள்வதற்கும், பொருட்களை சுமந்து செல்வதற்கும், ஸ்தோத்திரம் சுவிசேஷத்தை சுமந்து செல்வதற்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவாராக. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. ஏசாயா 32வது அதிகாரம். 32வது அதிகாரத்தில் சுகஜீவிகள், நிர்விசாரம் உள்ளவர்கள் என்ன செய்யணுமானா, அவங்க இந்த நாட்களில் ரொம்ப என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ற அவங்க என்ன செய்யணும், தயவுசெய்து மாறணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். அங்கே என்ன செய்யணுமா, சுகஜீவிகள் நடுங்கி தத்தளித்து ரெட்டை கட்டி கொண்டு என்ன செய்யணுமா, புலம்ப வேண்டுமா. காரணம் என்னென்னா, திராட்சை ரசம் என்ன செய்யுமா, அற்று போகுமா. அடுத்ததாக பார்த்தாச்சுன்னா அறுப்பு காலம் இனி என்ன செய்ய போகிறதில்ல, அறுப்பு காலம் வரப்போகிறதில்ல. அது மாத்திரம் இல்லை, அரண்மனைகள்லாம் என்ன செய்யுமா, பாழாக விட்டப்படுமா. ஆகையினால் நம்ம இப்படி நம்ம ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தினோமானால் அவர் என்ன செய்வாரா, உன்னதத்திலிருந்து ஒரு ஆவியை ஊற்றுவாரா. அப்படி உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது என்ன செய்யுமா, வனாந்தரம் செழிக்கும். செழிப்பான வயல்வெளி என்ன செய்யுமா, நீதி தங்கி இருக்குமா. அப்போது நீதியின் கிரியை என்னதான் சமாதானம், நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கை. ஆகையினால் இந்த நாளில் நீதிக்காக நம்ம என்ன செய்யணும், தேவனுடையதான அரசாட்சிக்காக, தேவனுடையதான அபிஷேகத்திற்காக நம்ம தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்து நம்ம என்ன செய்வோம், ஆமீன், அவர் கிருபைக்கு காத்திருப்போம். வரப்போகிற பயங்கரமான இந்த காலத்துக்கு தப்பும்படியாக கர்த்தர் நம்மை காப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா.
கிருபை இரக்கம் தான் எங்கள் நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தாவே அப்பா கேட்டதான இந்த வசனத்தின்படி அப்பா நாங்கள் இன்னும் நிர்விசாரிகளாக சுகஜீவிகளாக அப்பா எது எப்படி வந்தா என்னன்னு சொல்லி கர்த்தாவே கவலையற்றவர்களாக அமேனப்பா காணப்பட்டோமானால் அமேனப்பா வர இருக்கிறதான அந்த பொல்லாத காலத்தில் நாங்கள் தப்ப முடியாத ஆண்டவரே அப்பா. அந்த நாளிலும் கர்த்தாவுடைய சமூகத்தில் அப்பா உட்கார்ந்து இருந்து புலம்பி அழுது கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா அவன் ரெட்டுடுத்தி அவன் நோக்கி அப்பா ஜெபிக்கிறவர்களாக அப்பா எங்களை மாற்றும். ஆமென். இப்படிப்பட்ட கர்த்தாவே காரியங்கள் நிகழப்போகிறது அப்பா. தேவனே உம்முடைய இரக்கம் உம்முடைய தயவு எங்களுக்கு கிடைக்கட்டும்ப்பா. உம்முடைய உன்னதத்தின் ஆவியை நீர் ஊற்றி கர்த்தாவே மறுபடியுமாக அப்பா ஒரு செழிப்பையும் ஒரு ஆசீர்வாதத்தின் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென். நீதியின் பலன் அப்பா என்றுமுள்ள அமெரிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அந்த நீதியின் பலனை அடைய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.